மெதுவடை வந்து சொல்கிறாங்க. இந்த மெதுவடையில் இது கவர் பண்ணு. இந்த மெதுவடையிலாங்க மாவு குழகுழான்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து இந்த தண்ணி தொட்டுக்கணுமா, தொட்டுக்கிட்டு இப்படி தட்டிடுறோம். இப்படி தட்டிடுறோமா, ஓகே. ஷேப் வந்து இது ஓகே. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் கரெக்ட் பண்ணணும். ஓகே. இப்போ இதில் வந்து நீங்கள் ஹோல்ஸ் இப்படி போட்டுக்கணுங்க. தெரியுதுங்களா? தெரியுதா? இது வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு, இப்போ பிரச்சனையே என்னென்னா, இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஷேப்பு மாறாமல் இதுலேருந்து எடுக்கணுங்க. அப்போ என்ன பண்ணணும், திக்னஸ்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஷேப் மாறாமல் அப்படி பார்த்தீங்களா, மாறிடுச்சு பார்த்தீங்களா, அப்படி போகணும். அதுதான் இதில் வந்து பெரிய விஷயங்க. இப்போ நார்மலாக இப்படி போடாமல் நீங்கள் போட்டோன்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து தட்டையாக இப்படி தட்டையாக வந்து இப்படி தட்டி போடலாம். அப்படி அப்படி என்னன்னா இங்கே ஒட்டிக்கும்ல, அது அப்படியே எடுத்து அப்படி போகணும். பாருங்கள், இப்போ மாவு வந்து இது மாதிரி குழக்குழன்னு இருக்கா. மாவு வந்து ரொம்ப தண்ணியாக தரன்னு இருக்குங்களா. இதில் என்னன்னா கையில் வந்து நமக்கு ஈரம் இல்லைன்னா என்ன ஆகுனா அப்படியே வந்து ஒட்டிக்கும் கையில். மாவு ரொம்ப தின்னாக இருக்கும்போது என்ன ஆகும், அது வந்து ஒரு ஸ்டிப்னஸே கிடைக்காது. அதனால் என்ன பண்ணணும், அதை வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்க. இங்கே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. திக்னஸ் வந்து நல்லா ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதையும் சரி பண்ணிக்கோங்க. அப்படி போட்டுருங்க. அது ரொம்ப வரமாட்டேங்குது. ஸோ ஓரளவுக்கு கரெக்டாகவே போட்டு பார்க்கலாம் அந்த வாட்டி. அதில் பாருங்கள், ஒட்டிக்கும். அந்த வர ஒரு பெரிய பிரச்சனை, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. வந்து தட்டே அப்போ பாருங்கள், இப்போ ஷேப் பண்ணும்போது நல்லா வருதா. ஷேப் பண்ணும்போது நல்லா வருதா. அது மாறும்போது அதுதான். ஆமாங்க. போதும்பா, வேலையை போய் பாருப்பா. என்ன வேலை இருக்குது? அந்த இதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் 9 எடுத்து அந்த